உண்மையை மட்டும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் நெருங்கவே முடியாது. பொய்யை ஈஸியாக அடைஞ்சிடலாம், உண்மையை அடைய முடியவே முடியாது. உண்மையை அடைகிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இறைவன் என்பவன் சத்தியமான உண்மை. அவனை தவிர உண்மைங்கிறதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது உலகத்தில். அந்த உண்மையை நாம் அனுபவிக்கணும்னா அதற்கு நம்மளுக்கு தகுதி வேணும். இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை. இந்த பொய்யான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க தினம் தினம் பொய்யாவே பேசி பொய்யாவே வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்மளால் சத்தியமான உண்மையை, அதுவும் ஒரு உண்மையான குருவை கொண்டு அந்த நிலைக்கு அடைகிறதுக்கு 1008 தடவுளும் பேர் தான் கர்மா. ஒன்றுமே செய்ய முடியாது. ரொம்ப பெரிய கஷ்டம், ரொம்ப பெரிய சோதனையை கொடுக்கும். சோதனையை கடந்தீங்களா, கடக்கலையா? கடந்தா ஜெயிக்கலாம், கடக்கலையா அதோட உரம் கட்டிடுவாங்க. பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்மீகத்தில் ஒரு தெய்வ உபாசனை அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு மண்டலம் ஒரு 48 நாளோ 45 நாளோ நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டு வரும்போது கடைசியாக ஒரு 40 நாளைக்கு மேலே கொஞ்சம் கடுமையான சோதனையாக இருக்கும். உபாசனை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை உபாசனை பண்ணவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இதை சொல்லுவாங்க. சாதாரண ஒரு கணபதி மந்திரத்திலிருந்து எந்த மந்திரம் நீங்கள் எடுத்தாலுமே 100% முடிவில் ஒரு பெரிய ஒரு சோதனை ஒன்று இருக்கும். அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அது சித்தியாகும். அந்த சோதனையில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதோட முடிஞ்சிருச்சு, அந்த மந்திரம் சித்தியாகாது. அப்போ எது ஒன்று வாழ்க்கையில் உண்மையான ஒரு விஷயத்தை நாம் அபியாசம் பண்ணணும், நாம் அதை அடையணும் அப்படின்னா ஒரு சோதனை காத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம நல்லா படிக்கிறோம், கிளாஸில் ஒரு வருஷம் ஒரு படிப்பை படிக்கிறோம். அப்போ நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. பட் ஃபைனல் எக்ஸாமில் முல்லாண்டு தேர்வில் நான் செகண்ட் வந்துட்டேன்னா, இல்லை நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு இருப்பேன், இப்போ நான் செகண்ட் வந்துட்டேன், நான் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. எண்டில் ஒரு சோதனை வைப்போம் முழுசாக, அதில் என்ன ரிசல்ட். இப்படி ஆன்மீக வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தருணத்தை கடக்கிறதுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராக இருங்க. எப்பெல்லாம் நீங்கள் உண்மையான இறைவனை நோக்கி, இறை வழிபாடை நோக்கி, உண்மையான குருமகானோட காட்டி கொடுக்குற பாதையில் போகிறீங்களோ அப்போ எல்லாமே சோதனை இருக்கும். பலரும் சொல்லுவாங்க, நாங்கள் குருவை பார்த்துட்டோம், குருவை பார்த்த இடத்துக்கு எல்லா சோதனையும் போயிடணும், கர்மாலாம் கழிஞ்சிடணும், இருக்க என்ன ஈஸியாக தானே இருக்கும், ஏன் டஃப்பாக இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்கள். தியான வகுப்பு முடிஞ்சு அடுத்த தியான வகுப்பு வர வரைக்கும் நீங்கள் ஈஸியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, நல்ல மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துருப்பீங்க, அந்த தரம்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த படிநிலை வர்றதுக்கு அடுத்த வகுப்புக்கு தான் தடவலும். அது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே போயிட்டுருக்கும் லைஃபு. ஏன்னா கர்மா குறையுது. அடுத்து ஒரு நிலைக்கு வரணும்னா கர்மா பிரேக்